இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இஃப்தாருக்காக ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு 1 கப் பீட்ரூட், 1 கப் கேரட், 1 கப் வெங்காயம், அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம், 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, இது எல்லாமே இடித்து சேர்க்குறேன். நான் அப்படியே போடுறதுக்கு இடித்து சேர்த்தா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்றது சீக்கிரமாகவே செரிச்சிரும். அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கை நிறைய குட்டியாக சாப் பண்ண மல்லி இலைகள், இதுக்கு தேவையான சால்டு, 1/2 கப் கடல மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயம், பீட்ரூட், கேரட் இதில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்திருக்கேன். உருட்டினதுக்கப்புறம் இதை கொஞ்சம் தட்டையாக இந்த மாதிரி தட்டி சூடான ஆயிலில் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா உள்ள இருக்க வெந்து வரும். ரொம்ப இந்த வடை எண்ணெய் குடிக்கலைங்க. இந்த மாதிரி பீட்ரூட் வச்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உடம்புக்கும் ஹெல்த்து தான். ஆனால் உங்ககிட்ட பேசிட்டே இஃப்தாருக்கு ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் சீக்கிரமாகவே ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னா கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி வச்சு முக்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக்